பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். எசுக்கு கிட்ட சொல்றாங்க, மகா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா எல்லாமே நம்ம நினைச்சபடி நடக்கும். காயத்ரியோட சொத்து முழுக்க நமக்கு நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் எசுக்கு அவனுக்கு ஒரு விஷயத்த சொல்லட்டுமாக்கா? என்ன விஷயம் சொல்லு. அவ வாய் பேச முடியாம இருக்கா, அவளை எப்படிக்கா என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும்? டேய், நமக்கு சொத்து தாண்டா முக்கியம். அதுக்கப்புறம் அவளை வெட்டி விட்டுட்டு சொத்து முழுக்க நம்ம பக்கம் வந்ததும் தன்னால அவளை வெட்டி விட்டுட்டு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. இது எல்லாம் நடக்குமா? ஏன் நடக்காது? நம்ம இருக்கிறோம்ல, நம்ம பிளான் போட்டா நடக்காத விஷயம் கூட கண்டிப்பா நடக்கும். நீ ஏன்டா வருத்தப்படுற? நான் சொன்ன மாதிரி இப்போதைக்கு போ, முதல்ல நடக்கிற விஷயத்த பாரு. அது இல்லாம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற வரேன்னு சொல்லியிருக்காங்க, அவங்கள துரத்தி அடிக்கணும். அதுக்கப்புறமா தான் இந்த விஷயத்த பத்தி அந்த அன்னபூரணி கிட்ட பேசணும். அன்னபூரணி கிட்ட பேசினா ஆறுமுகம் சிவால இருந்து எல்லாரும் மாறி மாறி ஒத்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீ நடந்துக்கணும். இங்க பார், அங்க இங்க பார்க்கும்போதெல்லாம் நீ அப்படி போயிட்டு காயத்ரி கிட்ட வலிஞ்சு பேசணும். இப்படி இரு அப்படி இரு நல்லா சொல்றாங்க. அக்கா என்னக்கா இது? ஏய், இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் அப்படி நடந்துக்கூடான்னு சொல்லிட்டு மகா நடிக்கிற மாதிரி பண்ணுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட எசுக்கி அதே மாதிரி நடிக்கிறதுக்காக எல்லா விஷயமும் ட்ரை பண்றாங்க. இது தூரத்துல இருந்து சிவாவும் பாக்குறாங்க. அதே மாதிரி தான் ஆறுமுகமும் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. இசக்கி மகாவோட பிளான எப்படி தெரிஞ்சுக்க போறாங்க நம்ம சிவாவும் ஆறுமுகமுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.